உங்கள் பாலன். அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது என்பது ஔவையின் வாக்கு. எண்ணற்ற ஜீவராசிகளில் ஆறறிவு கொண்ட மனிதனாக பிறப்பது மிகப்பெரிய பாக்கியம். மனித பிறவி என்பது கலாச்சாரம், இலக்கியம் மற்றும் ஆன்மீகத்தில் மிகவும் உயர்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஓரறிவு முதல் ஆறறிவு வரை பல உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்கின்றன. மற்ற உயிரினங்களிடமிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது அவரது பகுத்தறிவு. ஆறறிவு கொண்ட மனிதர்களுக்கு மட்டுமே சிந்திக்கும், பகுத்தறியும் ஆற்றல் உள்ளது. எது நன்மை, எது தீமை என்று ஆராய்ந்து செயல்படும் திறன் மனிதனுக்கே உண்டு. மனித பிறவி மிகவும் அரிதான, புனிதமான, மகத்தான பிறவியாக கருதப்படுகிறது. தேவர்களின் நிலைக்கு இணையாகவும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்பாகவும் இருப்பது இந்த மனித பிறவியாகும். நல்ல புண்ணியம் செய்த ஜீவாத்மாக்களுக்கு மட்டுமே இந்த மனித பிறவி கிடைக்கப்பெறுகிறது. இல்லையென்றால் விலங்கு, பறவை போன்ற பிறவிகள் எடுக்க நேரிடும். இந்த மனித பிறவி எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவிற்கு பயப்பட வேண்டிய விஷயமும் கூட. ஏனெனில் மனிதர்கள் தங்கள் செயலால் இந்த பிறவியை உயர்வாகவோ அல்லது தாழ்வாகவோ செய்கிறார்கள். நல்லதை செய்தால் இதைவிட நல்ல பிறவி கிடைக்கும். தீமையை செய்தால் மீண்டும் விலங்காக பிறக்க வேண்டி வரும். மனித பிறவியின் நோக்கம் வெறும் உண்பதும் உறங்குவதும் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவுவதும் இறைநிலையை அடைவதும் கூட. வாழ்வாங்கு வாழ்தல் என்பதே மனித வாழ்வின் இலக்கணம் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் சக மனிதனின் தயவை பெறுவதற்கு கூட நீண்ட நாள் போராடுகிறான். அரசாங்கத்தின் தயவு வேண்டுமென்றால் இன்னும் அதிக நாள் காத்திருக்க வேண்டியுள்ளது. இந்த சாதாரண மனிதர்களுக்கே இப்படி காத்திருக்க வேண்டியது என்றால் கடவுளின் அருளை பெறுவதற்கு எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? இந்த மனித பிறவியில் மனிதன் கல்வி கற்று நல்ல செயல்கள் புரிந்து சேவை மனப்பான்மையுடன் வாழ வேண்டும். மனிதர்கள் பாவங்களை விலக்கி புண்ணிய செயல்களை செய்ய வேண்டும். பாவம் செய்யும் போது எப்படி மறைவாக செய்கிறார்களோ அதேபோல் புண்ணிய காரியங்களையும் எவ்வித தம்பட்டமும் இல்லாமல் அமைதியாக செய்ய வேண்டும். தானம், தர்மம் போன்ற புண்ணிய செயல்கள் செய்ய வேண்டும். வள்ளுவர் இதனை ஈதல் இசைப்பட வாழ்தல் என்கிறார். பிறருக்கு கொடுத்து புகழுடன் வாழ்வதே மனித பிறவிக்கு அழகு. அறவழியில் நின்று பொருள் ஈட்டி இன்பம் காண்பதே சிறந்த வாழ்க்கை. மனிதர்கள் பொறுமையோடு காத்திருந்து கடவுளின் அருளை பெற வேண்டும். அப்போதுதான் மானிட பிறவிக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வின் உயர்ந்த லட்சியமான இறைவனை அடைய முடியும். சுருக்கமாக, மனித பிறவி என்பது வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்ந்து நல்ல செயல்களை செய்து ஆன்மீக உயர்வை அடையும் ஒரு சிறப்பு வாய்ந்த வாய்ப்பாகும். கிடைப்பதற்கே அரிதான இந்த மனித பிறவியை வீணாக்காமல் நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் வாழ்வதே இந்த பிறவிக்கு நாம் செய்யும் பெருமையாகும். இந்த கருத்துக்களை வெளியிட எனக்கு உதவி புரிந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த அன்பான உள்ளங்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகள்.